ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய். ஆடி மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான மந்த்னு கூட சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மந்த் வந்து ஆடி மாதம் தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒரு விளக்கு வந்து பூஜையில் எப்போவுமே வந்து தனியாக வந்து ஏற்றுவேன். அது என்ன விளக்குன்றதை இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து கோலம் வந்து போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி போடுறது வந்து மாக்கோலம் தான். நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜையில் மாக்கோலம் தான் போடுற வழக்கம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்னதாக எப்பவும் போல் சிம்பிளான ஒரு மாக்கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி டியூஸ்டேன்றனால காலையில் பார்த்திங்கன்னா பிரம்மபுரத்தில் நம்ம சிம்பிளாகவே வந்து சாமி கும்பிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுனால, ஏன்னா வந்து பூஜை ரூமில் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அந்த விளக்கு வந்து ஏற்றணும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா காலையில் சிம்பிளாகவே வந்து சாமி கும்பிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் தான் நான் வந்து பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வாசலையும் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். இப்போ கோலம் போட்டோம் இல்லையா, அது மேலே வந்து லைட்டாக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா மாக்கோலம் போடுறீங்கன்னா அதுக்கு மேலே கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பூஜை ரூமில் வந்து தாமரை கோலம் போடுறதா வந்து வழக்கம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து தாமரை கோலம் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி மகாலட்சுமி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக மகாலட்சுமிக்கு பிடிச்சமான ஒரு சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன். அது மேலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம போட்ட கோலம் வந்து நல்லா காயிரும் இல்லையா, காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து தொடச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டேங்க. அதெல்லாம் வீடியோஸ் எடுக்கலை. ஆல்ரெடி நம்ம நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணலாம், அதுக்கு எப்படி வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலான்றதை நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அதெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு பூ வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து பிச்சி பூ வந்து கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணுன்றதுக்காகவே மண்டேவே பார்த்திங்கன்னா பிச்சி பூ உதிரி பூ வந்து வாங்கி நான் வந்து கட்டி வச்சுருந்தேங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் எந்த சாமிக்கு வேணாலும் ஸ்பெஷலாக வந்து சாமி கும்பிட்டாலும் பரவாயில்ல. நிச்சயமாக நம்மளோட பூஜை ரூமில் ஒரு நிற செம்பில் குலதெய்வத்துக்காக வந்து தண்ணி வைக்கணும். அதை மட்டும் எப்போவுமே வந்து மறந்துடாதீங்க. அதை நான் எப்போவுமே வந்து ரெகுலராக மாற்றுறதுனால அதையுமே இன்றைக்கி தண்ணி வந்து மாற்றிட்டு புதுசாக தண்ணி வச்சு அதுக்குமே வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து பூ போட்டு வச்சுருக்கேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடி மாதம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நான் வந்து என்ன விளக்கேற்றுறேன்றதை சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட சின்னதாக வந்து மாரியம்மன் சாமியோட ஃபோட்டோ இருக்குது. அவங்க முன்னாடி தான் இந்த விளக்கு வந்து ஏற்றிக்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் கூட வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து மணமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலையை வந்து போட்டு நம்ம அதுக்கு மேலே விளக்கு வந்து கொடுக்க போகிறோம். அம்மனுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து வேப்பிலையை வந்து இந்த மாதிரி உருவி வந்து அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து நிரப்பிக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது தாங்க. சிம்பிளாக கிடைக்கக்கூடிய வச்சு தான் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்ற போகிறோம். அதே மாதிரி வேப்பிலைலாம் கிடச்சிது அப்படின்னா பூஜை ரூமில், வீட்டு வாசலில், நில வாசலெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பிலையை வந்து நல்லா கொத்தாக நீங்கள் வந்து கட்டி தொங்க விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து அம்மன் சிலையோ இல்லை அம்மன் ஃபோட்டோவோ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கட்டி நீங்கள் வந்து அவங்க கழுத்தில் இந்த மாதிரி திருமாங்கல்யம் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. எப்போவுமே வந்து அவங்க கழுத்தில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன ஃபோட்டோன்றனால நான் வந்து அடிக்கடி போடுறதில்ல. இந்த மாதிரி ஸ்பெஷலாக சாமி கும்பிட்ற அன்றைக்கி மட்டும் திருமாங்கல்யம் வந்து அவங்களுக்கு போட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன். சிலையாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டருங்க. நம்ம எப்போவுமே வந்து கழுத்தில் வந்து போட்டிருக்கலாம். பாருங்கள், அழகாக வந்து சந்தன பொட்டுலாம் வச்சு உங்களுக்கு மாங்கல்யமும் வச்சு போட்டு பூ அண்டு கொஞ்சமாக வந்து சின்னதாக ரோஜா பூ வந்து என்கிட்ட வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து வச்சுருக்கேன்.
அதேமாதிரி கேந்தி பூ வந்து கொஞ்சம் இருந்ததுங்க. அதையும் வந்து வாராகி அம்மனுக்கு அந்த கணபதிக்கு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வேப்ப இலை போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட மல்லிகை பூவோ என்ன பூ இருக்கோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாங்க. என்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேந்தி பூ அண்டு உதிரி பூ தான் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து பரப்பி வந்து போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு பூ வச்சா போதும், இந்த மாதிரி பரப்பணுன்ற அவசியம் கிடையாது. வேப்பிலை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த விளக்குனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அகல் விளக்கோ இல்லை வெள்ளி விளக்கோ காமாட்சி விளக்கு எந்த விளக்கு வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அகல் விளக்கு தான் வச்சுருக்கேன். வேப்பையில் கொஞ்சம் பூ போட்டு அதுக்கு மேலே வந்து அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து திரி வந்து போட்டுட்டு இது நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் விளக்கு வந்து ஏற்ற போகிறேங்க. எப்போவுமே சொல்கிறதான், பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம நெய் விளக்கும் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றும் போது ரொம்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நெய் தீபம் வந்து ஏற்றி தான் என்னோடய வேண்டுதல் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, வளையல், 2 வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி இருந்ததுனா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக வந்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ, வளையல், கண்ணாடி வளையல் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், மாங்கல்யம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி ஒரு நிற செம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பறித்து அந்த தண்ணிக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. நம்ம நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சுக்கணுங்க எப்போவுமேவும். இந்த மாதிரி பூஜை ரூமில் வைக்கிற தண்ணியை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான பூஜை தான் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து விளக்கு ஏற்றுவேன். நான் வச்சுருக்க விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு. அதுவுமே வந்து நான் இந்த சாமி ஃபோட்டோவை பார்த்த மாதிரி வந்து வச்சுருக்கேங்க. நம்மளோட பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரிக்கு வந்து இருக்குது. நான் வந்து விளக்கு வந்து சாமிக்கு முன்னாடி மேற்கு பார்த்தாப்புல வந்து வச்சுருக்கேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள்னு சொல்லி நம்ம கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த விரலி மஞ்சள் வாங்கி அந்த பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க. அம்மனுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா மஞ்சள், வேப்பிலை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களாக வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து விளக்கேற்ற போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் அம்மனுக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற எல்லா விளக்குமே நான் வந்து ஏற்றிக்கிறேன். நம்ம பூஜையில் இருக்கக்கூடிய 5 விளக்குமே வந்து இருக்குது. அது போக தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மனுக்காக ஸ்பெஷலாக ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். விளக்கு ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து அந்த விளக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை வந்து தொட்டு நல்லா கண்ணில் வந்து ஒத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய், வெள்ளி அப்படின்னா தினம் கூட நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றலாங்க. ஆனால் என்னென்னா அந்த வேப்பம் இலை சேர்த்துருக்கலையே அது பூவெல்லாம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் அன்னன்னைக்கு வந்து மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். மாரியம்மனுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா வேப்ப இலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வேப்பிலை தீபம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றிருக்கேன். நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அம்மனுக்கெல்லாம் வந்து வேப்பிலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆடி மாதம் ஃபுல்லாமே நீங்கள் வந்து இந்த வேப்பிலை தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம். ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீபம் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த தீபத்தை நீங்கள் வெள்ளி செவ்வாய்னு கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஏற்றலாம். ஆடி மாதம் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ரெகுலராகவே வெள்ளி செவ்வாய் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏற்றிட்டு வரலாங்க.